அன்பான விவசாயிகளுக்கு பணிவான காலை வணக்கம். நாம் இப்போ ஒரு பாத்தினிங்கிற களைச்செடியை பற்றி நாம் இன்றைக்கி ஒரு சிறு குறிப்பு. இந்த பாத்தினி செடி இது அமெரிக்காவிலேருந்து கோதுமையில் வந்ததாக சொல்கிறாங்க. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூரில் இது முளைச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கு. இதனுடைய கெடுமை என்னென்னா பயிருக்கு மட்டும் கெடுமை தரதில்லை. அதாவது இதனுடைய பூக்கள் காற்றுல பரவுச்சுன்னா இஸ்னோபீலியா கம்ப்ளைண்ட் உண்டாக்கும். தும்பல் வரும், அரிப்பு ஏற்படும். தோலில் படும்போதே அரிப்பு ஏற்படும். இந்த செடியை பிடுங்கும் போதே கையெல்லாம் அரிக்கும். இப்படி நடந்து போகும்போதே சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு உண்டாக்கக்கூடியது. இதை முற்றிலும் அழிக்கணும்னா இதுக்கு ஒன்றும் இல்லை. இது மாதிரி பூக்கிற நேரத்தில் 4 கிலோ உப்பு 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அடிக்கும்போது இது கம்ப்ளீட்டாக செத்துரும். இதை இன்னும் கேட்க போனால் இது மாதிரி பூத்தை பார்த்து அடிக்கிறத விட இது மாதிரி பூக்காததுக்கு முன்னாடி தான் இந்த செடி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடிக்கும்போது இது கம்ப்ளீட்டாக செத்துட்டுனா வேறு எதுவும் வராது. திரும்பி வருந்தான். ஏற்கனவே உளுந்த விதைகள் 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த விதைகள் ரொம்ப வீரியமான விதைகள். அதனால் இந்த உப்பு கரைசல் திரும்பி 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி திரும்பி அது மாதிரி செடி முளைக்கும்போது, சின்ன செடியாக முளைக்கும்போது அடிச்சிட்டோம்னா திரும்பி வராது. உப்பு கரைசலை தவிர வேறு எதுவும் உப்பு கரைசல் அடித்தா சைடு எஃபெக்ட் கிடையாது. இந்த 4% உப்பு கரைசல் மண்ணையும் கெடுக்காது. அதனால் வயல் வரப்புகளில் இருக்கும்போது அடிக்கணும். வயல் பரப்பு இருக்கும்போது விவசாயிகள் அடிக்கும்போது பயிர்கள் மேலே படாத அடிக்கணும். பயிர்கள் மேலே பட்டால் உப்பு சத கரைசல் பயிரையும் பாதிப்பு ஏற்படும். இது மாதிரி உள்ள பிளாட்லேயோ இல்லை பொது இடங்கள்லையோ இருக்கும்போது அடிக்கும்போது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால் இந்த கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எளிமையான வழி 4% உப்பு கரைசல் 100 லிட்டர் தண்ணிக்கு 4 கிலோ உப்பு கலந்து அடிக்கும்போது கம்ப்ளீட்டாக செத்துரும். இது ஒரு எளிமையான வழி. எல்லாரும் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.